8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். தேனாம்பேட்ல ஒரு கவிதா ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல். அது இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்ப நானு, எங்க அப்பா, நானு, எங்க அப்பா, அம்மா, என் தங்கச்சி. நாங்க ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருக்கோம் கல்யாணத்துக்கு. அந்த மண்டபத்திலேயே ஒரு ஓரமா ஒரு பெரிய ஹால்ல எம்ஜிஆர் பேசிட்டு இருக்காரு. ஓ! ஓ! ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு 85, 86ல இருக்கும்னு நெனைக்கிறேன். இது நான் சொல்றது. அவர் தான் 84, 85ல தான் அவர் இறந்தாருன்னு நெனைக்கிறேன். அந்த டைம் தான். சாகறதுக்கு ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் முன்னாடின்னு நெனைக்கிறேன். அப்போ அங்க வந்து எல்லாரும் குழந்தைங்கள்லாம் நாங்கள்லாம் பசங்கள்லாம் விளையாடி எனக்கு நல்லா ஞாபகம் அது. பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நாங்களும் போய் விளையாடிட்டு இருக்கேன். அவரையே பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே. அவர் பேசுறாரு. இந்த அழகு, அந்த தொப்பி, அந்த பேசுறது அப்படியே பார்த்துட்டு எல்லாம் ஒருத்தர் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டாரு. "ஏய் பா பா தலைவர் பேசுறாரு. போங்க போங்க" அப்படின்னு தட்டி விட்டாரு. நான் கொஞ்ச நேரம் நின்னுட்டு, நான் அப்படி போய் ஒளிஞ்சு நின்னுட்டு, அந்த சந்தனம் தெளிப்பாங்கல்ல, அங்க போய் நின்னுக்கிட்டேன். நின்னுக்கிட்டு அப்படியே நின்னு அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அவர் இத எப்படி வாட்ச் பண்ணாருன்னு தெரியல. அங்கேருந்து வந்தாரு. வெல்லாம் முடிஞ்சுட்டு வரும்போது வந்து எனக்கு ஒரு ரோஸ் எடுத்து என் கையில குடுத்துட்டு என்ன இப்படி தட்டிட்டு போனாரு. அத போய் சொன்னேன். எல்லாரும் எந்த இடம் தொட்டாரு? இங்க கை வச்சாரு. இங்க எடுத்து அப்படின்னு என்ன அப்படி புகழ்ந்தாங்க. அதனால அவரை வந்து அது அது என்ன அழகுன்னு சொல்ல முடியல. அவர் என்ன கலர்னே எனக்கு சொல்ல தெரியல இப்ப கூட. அது இன்னும் மைண்ட்ல இல்ல. அவ்வளோ ஒரு கலர், அவ்வளோ அழகு. அதை விட எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்பிங்கு. அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து விஜய் வருவாரு. எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆரோட வருவாரு. தாக்கம் கண்டிப்பா விஜய் அவர்கிட்ட இருக்கும். கண்டிப்பா இருக்கு. அவருக்கும் நிறைய செய்றாரு. இப்ப நாங்க வந்து சாலிகிராமம் அவரோட வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறாரு விஜய். நான் டெய்லி அந்த வழி தான் போறேன், பார்க்குறேன்.